வணக்கம். வாக்கு எண்ணிக்கை நாளான நாளை காலை 8 மணிக்கு முதலில் தபால் ஓட்டுகள் எண்ணப்பட்டு பின்னர் 8:30 மணி அளவில் தொகுதி வரிசை எண் வாரியாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எண்ணிக்கைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று மாவட்ட தேர்தல் அதிகாரி ராகேஷ் சந்திரா கூறியுள்ளார். இது தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரி ராகேஷ் சந்திரா கூறுகையில், வாக்கு எண்ணிக்கை நாளை காலை 8 மணி அளவில் துவங்குகிறது. அதனால் முகவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் தேர்தல் நடத்தும் அதிகாரியால் வழங்கப்பட்ட அடையாள அட்டையை காண்பித்த பிறகு பின்புற வாசல் வழியாக பாதுகாப்பு அறை திறப்பதை பார்வையிட தவறாமல் காலை 7 மணி அளவில் ஆஜராக வேண்டும் என்றும், வாக்கு எண்ணும் மையத்தில் தேர்தல் பார்வையாளர், தேர்தல் நடத்தும் அதிகாரி, வேட்பாளர்கள் மற்றும் முகவர்கள் தவிர யாரும் கைபேசி பயன்படுத்தக்கூடாது என்றும், வாக்கு எண்ணும் மையத்தில் இருந்து 100 மீட்டருக்கு உட்பட்ட பகுதிகளில் பாதசாரிகளை தவிர வேறு எந்த வாகனமும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்று கூறிய அவர், மேலும் இவ்வாக்கு பணியினை மேற்பார்வையிட புதுவை மாவட்டத்திற்கு 10 தேர்தல் பார்வையாளர்களை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. இவர்கள் முன்னிலையில் வாக்கு எண்ணிக்கை வெளிப்படையாக வீடியோ கேமராக்கள் மூலம் பதிவு செய்யப்படுகிறது. மேலும் முகவர்களுக்கு எண்ணிக்கை செயல்முறை தொலைக்காட்சி பெட்டிகள் மூலம் காண்பிக்கப்படுகிறது என்றார். தொடர்ந்து இப்பணியினை மேற்கொள்ள 97 வாக்கு எண்ணும் இட மேற்பார்வையாளர்கள், 97 உதவியாளர்கள், 79 நுண் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு துவங்கப்படும். அதில் தபால் ஓட்டுகள் முதலில் எண்ணப்பட்டு பின்னர் தொகுதி எண் வாரியாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எண்ணிக்கைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றார். மேலும் ஒவ்வொரு எண்ணிக்கை சுற்றுக்கு பிறகு தேர்தல் பார்வையாளர் குறிப்பிட்ட சுற்றுக்குரிய 2 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை குறிப்பின்றி சோதனைக்கு தேர்வு செய்வார். அவர் பதிவான ஓட்டுகளை ஒப்பிட்டு பட்டியலை அங்கீகரித்தவுடன் தேர்தல் நடத்தும் அதிகாரி ஒவ்வொரு சுற்றின் முடிவை அறிவிப்பார். மேலும் தேர்தல் முடிவுகளை பொதுமக்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ள இந்திய தேர்தல் ஆணையம் வடிவமைத்துள்ள ஜெனிசிஸ் என்ற மென்பொருள் மூலம் முடிவுகள் உடனுக்குடன் வெளியிடப்படும் என்றும், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் கலால்துறை வாக்கு எண்ணும் நாளான நாளைய தினத்தை உலர் தினமாக அறிவித்துள்ளது என்றும், வேட்பாளர்கள் மற்றும் முகவர்கள் வசதிக்காக வாக்கு எண்ணும் வளாகத்தினுள் உணவு விடுதியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று கூறினார். வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளும் போக்குவரத்தில் மாற்றங்களும் செய்யப்பட்டுள்ளன என்று எஸ்எஸ்பி அதுல் கத்தாரி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், புதுவையில் நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதை முன்னிட்டு சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த பணியில் 65 போலீஸ் அதிகாரிகளும் 625 போலீஸ் மற்றும் ஐஆர்பி போலீசாரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்றும், 23 தொகுதிகளிலும் முடிவுகள் வெளியிடும் பொழுது வெற்றி பெற்றவர்கள் வெற்றியை கொண்டாடி மகிழும் பொழுதும் வெற்றி ஊர்வலத்தின் பொழுதும் எவ்வித பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்க போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது என்றும், மேலும் வாக்கு எண்ணிக்கை மையமான பாரதிதாசன் கல்லூரி அருகே போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த காந்தி வீதி அதிதி ஓட்டலில் இருந்து முத்தியால்பேட்டை மணிகுண்டு வரை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்று கூறிய அவர், மேலும் இருசக்கர வாகனங்கள் போன்றவை திருவள்ளுவர் நகர் சாலை வழியாக செந்தாமரை நகர் சென்று முத்தியால்பேட்டைக்கு செல்லுமாறு மாற்றிவிடப்பட்டுள்ளது என்று கூறிய அவர், மேலும் வாக்கு எண்ணிக்கைக்கு வரும் அதிகாரிகள், அலுவலர்கள், வேட்பாளர்கள், முகவர்கள், நிருபர்கள் மற்றும் தங்கள் வாகனங்களை கல்லூரி வளாகத்தில் நிறுத்திக் கொள்ளலாம் என்றும், இந்த போக்குவரத்து மாற்றத்திற்கு மக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று எஸ்எஸ்பி அதுல் கத்தாரி கூறினார். புதுவையில் நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதை முன்னிட்டு மதுபான கடைகளை மூட கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. புதுவையில் சட்டமன்ற தேர்தல் கடந்த ஏப்ரல் 13ஆம் தேதி முடிந்தது. அதற்கான வாக்கு எண்ணிக்கை நாளை வெள்ளிக்கிழமையன்று நடைபெறவுள்ளது. வாக்கு எண்ணிக்கையின் பொழுது எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படாமல் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க கள், சாராயம், மதுபான கடைகள், மதுபானங்களை விற்பனை செய்யும் உணவகங்கள் ஆகியவற்றை மூட கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. மேலும் மதுபானங்களை பிற மாநிலங்களுக்கு எடுத்து செல்லுதல், திருட்டுத்தனமாக விற்றல், கையில் வைத்திருத்தல் போன்றவற்றிற்கு தடை விதித்துள்ளது. இதனை மீறுபவர்கள் மீது கலால்துறை சட்டத்தின் கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளது. ரெட்டியார்பாளையத்தில் நடைபெற்ற புதுச்சேரி பேட்மிண்டன் அகாடமியின் திறப்பு விழாவில் புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி முதல் ஆடுகளத்தை திறந்து வைத்தார். புதுவை ரெட்டியார்பாளையம் வேர்நகரில் புதுச்சேரி பேட்மிண்டன் அகாடமியின் திறப்பு விழா நடைபெற்றது. மருதா ரியல்டர்ஸ் அருள் தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஏஜேகே குரூப்ஸ் நிறுவனங்களின் உரிமையாளரும் புதுவை நகரமன்ற துணைத் தலைவருமான திரு ஜான்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்து முதல் ஆடுகளத்தை திறந்து வைத்தார்.
இதனை அடுத்து உழவர்கரை நகராட்சி ரெட்டியார்பாளையம் வார்டு கவுன்சிலர் டொக்கு என்கிற தேவசகாயம் பெயர் பலகையை திறந்து வைத்தார். விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி, தேமுதிக கிழக்கு வடக்கு மாவட்ட செயலர் செல்வம் என்கிற செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். முன்னதாக சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும் அகாடமி சார்பில் பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. விழாவில் பேட்மிண்டன் அகாடமியின் தலைவர் சீனிவாசன், செயலாளர்கள் ஜெகதீசன், வசந்த், துணைத் தலைவர் எழில் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை பேட்மிண்டன் அகாடமி நிர்வாகிகள் செய்திருந்தனர். மிஸ் புளோரன்ஸ் நைட்டிங்கேல் பிறந்த நாளை முன்னிட்டு இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தில் உலக செவிலியர் தினம் கொண்டாடப்பட்டது. ஆண்டுதோறும் மே மாதம் 12ஆம் தேதி கைவிளக்கேற்றிய காரிகை என போற்றப்படும் மிஸ் புளோரன்ஸ் நைட்டிங்கேல் அவர்களின் பிறந்தநாள் உலக செவிலியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதேபோன்று இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தில் உலக செவிலியர் தினம் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் தலைமை செவிலியர் கண்காணிப்பாளர் நிலை 1 தேவகி முன்னிலையில் செவிலியர் கண்காணிப்பாளர்கள் நிலை 1 மற்றும் 2 தலைமை செவிலியர்கள் அனைவரும் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். விழாவினை முன்னிட்டு ரெட்டியார்பாளையம் அன்பு நேயத்தில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. கிரிக்கெட் மைதானத்தில் வெடிகுண்டு வீச்சு வழக்கில் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளி டிராக்சிவா செஞ்சியில் தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டான். புதுவை குருசுகுப்பத்தை சேர்ந்த ஞானவேல், ரெயின்போ நகரை சேர்ந்த டிராக்சிவா ஆகியோரிடையே முன்விரோதம் நிலவி வந்ததால் இரு கோஷ்டிகளும் அடிக்கடி மோதிக்கொண்டன. இந்நிலையில் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு இருவருக்கும் போலீசார் 144 தடை உத்தரவு பிறப்பித்தனர். இதையும் மீறி சில நாட்களுக்கு முன்பு ஞானவேல் முத்தியால்பேட்டையில் தனது ஆதரவாளர்களுடன் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த பொழுது டிராக்சிவா மற்றும் அவனது ஆதரவாளர்கள் வெடிகுண்டு வீசினர். அதிர்ஷ்டவசமாக விளையாடிக் கொண்டிருந்தவர்கள் உயிர் தப்பினர். அப்பொழுது டிராக்சிவா மற்றும் அவனது ஆதரவாளர்கள் தப்பி ஓடிவிட்டனர். அவர்கள் மீது போலீசார் கொலை முயற்சி, வெடிகுண்டு வெடிப்பு ஆகிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை வலைவீசி தேடினர். இந்நிலையில் தேடப்பட்டு வந்த மணி, சரத்குமார் ஆகியோர் செஞ்சி நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். இவர்களை உருளையன்பேட்டை போலீசார் செஞ்சி சென்று பின்னர் புதுவைக்கு அழைத்து வந்து காலாப்பட்டு மத்திய சிறைச்சாலையில் அடைத்தனர். முக்கிய குற்றவாளியான டிராக்சிவாவும் இவர்களுடன் சரணடைய வந்ததாகவும் போலீசாரை பார்த்தவுடன் அவன் தப்பி ஓடியதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே அவன் செஞ்சி பகுதியிலேயே பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து அவனை தேடிய போலீசார் டிராக்சிவாவை செஞ்சி பேருந்து நிலையத்தில் கண்டு கைது செய்தனர். அவனுடைய கூட்டாளி சேரனை தேங்காய் தீட்டில் கைது செய்து அவர்களிடமிருந்த கத்தியை பறிமுதல் செய்தனர். கடலூர் வட்டம் சிங்கிரிக்குடி அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவில் பிரம்மோற்சவத்தில் பல்லக்கில் நாக வாகன வீதி புறப்பாடு நடைபெற்றது. கடலூர் வட்டம் சிங்கிரிக்குடியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவில் பிரம்மோற்சவத்தில் பல்லக்கில் சுவாமியின் நாக வாகன வீதி புறப்பாடு நடைபெற்றது. இதனை முன்னிட்டு நரசிம்ம சுவாமிக்கு முன்னதாக விசேஷ திருமஞ்சனம், அலங்காரம் மற்றும் ஆராதனை செய்யப்பட்டது. பின்னர் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் நாக வாகனத்தில் லட்சுமி நரசிம்ம சுவாமி வீதி புறப்பாடு மேளதாளங்கள் முழங்க இசை கச்சேரியுடன் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவல் குழுவினரும் சிங்கிரிக்குடி கிராமவாசிகளும் செய்திருந்தனர். அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தியை கைது செய்ததை கண்டித்து புதுவை இளைஞர் காங்கிரசார் தலைமை தபால் நிலையம் அருகே போராட்டம் செய்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் விவசாயிகளுக்கு ஆதரவாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டார். இதனை கண்டித்து புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் சார்பில் BSNL அலுவலகம் எதிரே இன்று காலை ஆர்ப்பாட்டம் செய்தனர். மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சங்கர் தலைமை தாங்கினார். மாநில துணைத் தலைவர் செந்தில்குமரன், பொதுச் செயலாளர் ராமமூர்த்தி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பாண்டியன், INTUC தலைவர் ரவிச்சந்திரன், கவுன்சிலர் பிரேமலதா, மகளிர் அணி கலைவாணி, தொகுதி தலைவர்கள் ராஜாராம், கோபி, வேல்முருகன், அன்பழகன், அகில், அசோக், சரவணன், ராமராஜ், விஜய் உட்பட 30க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் உத்தரப்பிரதேச முதல்வர் மாயாவதி கொடும்பாவியை இளைஞர் காங்கிரசார் எரித்தனர். இது தொடர்பாக அதன் தலைவர் சங்கர் உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்தை சீரமைக்க டெல்லியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைத்துறை துணை ஆணையம் 13 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது. ராமேஸ்வரம் தீவை இணைப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது பாம்பன் பாலமாகும். இப்பாலம் 1973ஆம் ஆண்டு கட்ட துவங்கப்பட்டு கடலுக்குள் 78 தூண்களை கொண்டு சுமார் 100 அடிக்கு மேல் உயரமாக அமைக்கப்பட்டு 2345 மீட்டர் நீளம், அதாவது 2 கிலோமீட்டர் நீளமுள்ள 40 கோடியில் கட்டப்பட்டதாகும்.
15 ஆண்டு பணிகளுக்கு பிறகு நவீன கட்டுமான தொழில்நுட்பத்துடன் கட்டப்பட்டு 1988ஆம் ஆண்டு அப்பொழுதைய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களால் திறக்கப்பட்டதாகும். கடந்த 22 ஆண்டுகளாக போக்குவரத்து நடைபெற்று வரும் சிறப்பு வாய்ந்த இந்த பாலத்தில் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ள வேண்டும். ஆனால் கடந்த 6 வருடங்களுக்கு மேலாக பாலம் சீரமைக்கப்படாமல் குண்டும் குழியுமாக தூண்களில் கீறல் விழுந்து மின் விளக்குகள் எரியாமல் இருள் சூழ்ந்து காணப்பட்டது. இதனை சீரமைக்க 19 கோடி ரூபாய் மதிப்பீடு டெல்லிக்கு அனுப்பப்பட்டது. இதனை அடுத்து பாலத்தை ஆய்வு செய்த தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் குழுவினர் பரிந்துரையின் பேரில் பாலத்தை சீரமைக்க 13 கோடி ஒதுக்கியுள்ளது. எனவே தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு சீரமைப்பு பணிகள் தொடங்க உள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.